அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி எல்லா புகழும் அனைத்து உலகத்தையும் படைத்து பரிபாலித்து வருகின்ற எல்லாம் வல்ல இறைவன் ஒருவனுக்கு எதிர்த்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறைவனின் வழிகாட்டுதல்களை மனிதர்களுக்கு கொண்டு சேர்த்த அத்துணை இறைவர்கள் மீதும் அந்த வரிசையிலே இறுதியாக வந்த பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டுமாக. அமைதி மற்றும் மனிதநேய கருத்தரங்கத்தின் தலைவர் திருச்சி மாநகர ஜமாத் இஸ்லாமியினுடைய தலைவர் முனைவர் ஹஜ் மொய்தீன் அவர்களே, இங்கே திருமறை வசனங்களை ஓதி அமர்ந்திருக்கக்கூடிய ஜமாத் இஸ்லாமியினுடைய உறுப்பினர் சகோதரர் எஸ்.எம். அப்பாஸ் அவர்களே, இங்கே வரவேற்பை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திருச்சி மாநகர இஸ்லாமிய தகவல் மையத்தினுடைய நிறுவனர் சகோதரர் அருமை சகோதரர் நாசர் அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் ஆழிய கருத்துக்களை பதிய வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய மனித உரிமை செயல்பாட்டாளர் பேராசிரியர் மார்க்ஸ் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய அருமை பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தி நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் அவர்கள் இன்றைக்கு அமைதி மற்றும் மனிதநேய இந்த பரப்புரையுடைய கருத்தரங்கம் ஒரு பொருத்தமான நாளிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நினைவுபடுத்தி, அந்த பெரும் தலைவருடைய வாழ்க்கையிலே எப்படி அமைதி மனித நேயத்தை வலியுறுத்தி அவர்கள் அர்ப்பணிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பது பற்றி இங்கே அதனை ஒட்டிய அவர்கள் மிக சிறப்பான முறையிலே பொருத்தமான முறையிலே உரையாற்றி அமர்ந்திருக்கிறார்கள். பல வரலாற்று சம்பவங்களை நம்முடைய நினைவுக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அற்புதமான தலைவர்கள். அண்ணல் காந்தியடிகள் அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் பேசுகின்ற பொழுது மவுண்ட்பேட்டன் பிரபு சொன்ன ஒரு செய்தி எனக்கு ஒரு குறுந்தகவலாக வந்தது. அவர் சொல்லுகிறார், 200 ஆண்டு கால அடிமை இந்தியாவிலே காந்தியை நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருந்தோம். 1 வருட கால சுதந்திர இந்தியாவில் நீங்கள் அவரை ஒருவரும் கூட பாதுகாக்க முடியவில்லையே என்று அவர் சொன்னார். என்றால் இந்த வகுப்பு துவேஷத்தை பரப்புகின்றவர்கள், வகுப்புவாதிகள், இந்த பாசிசவாதிகள் எந்த அளவிற்கு ஒரு 100 ஆண்டு காலமாக இங்கே அமைதியும் மனித நேயமும் வந்துவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திட்டமிட்டு பணி செய்திருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது. இங்கே ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள் 200 ஆண்டு காலம். எதையோ கொண்டு சென்றார்கள். எதை வைத்து அவர்கள் இங்கே ஆட்சி செய்தார்களோ அதை இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இரவலாக வாங்கிக் கொண்டார்கள். அது என்ன என்று சொன்னால் டிவைட் அண்ட் ரூல், பிரித்து ஆளுகின்ற அந்த பாலிசியை இங்கே இருக்கக்கூடிய இங்கே வாழ்ந்த வகுப்புவாதிகள் அதை பெற்றுக்கொண்டு அதைத்தான் 100 ஆண்டு காலமாக இங்கே நிலைநிறுத்துவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவுகளைத்தான் இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதை எப்படி சந்திக்க வேண்டும், எப்படி முறியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜமாத் இஸ்லாமி
இப்படிப்பட்ட பரப்புரைகளை செய்து மக்களுக்கு மத்தியிலே இந்த உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, அமைதியை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. எல்லோருமே அமைதியை விரும்பக்கூடியவர்கள். கடவுள் மனிதனுக்கு முன்னாலே ஒரே ஒரு வரத்தை கேள் என்று கேட்டால் எல்லோரும் ஒத்த குரலை கேட்கப் போவது அமைதி. ஆக அமைதியை விரும்பக்கூடியவன் தான் மனிதன். ஆனால் அந்த அமைதியுடைய ஆணி வேறாக இருப்பது எது? அதை எப்படி அந்த அமைதியை பரப்புவது என்று ஆராய்கின்ற பொழுது அமைதியுடைய ஆணி வேர் என்பது மனித நேயத்திலே இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். மனிதர்களை நேசிக்காமல் இறைவனை நேசிக்கிறேன் என்று சொல்வது பொய் என்றார்கள் நபிகள் நாயகம். ஆக மனிதர்களை நேசிக்க வேண்டும். பூமியிலே உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் இருப்பவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்றார்கள் நபிகள் நாயகம். ஆக மனிதர்களை நேசிக்கக்கூடிய காரணத்தினால், விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மையினால், சகிப்பு தன்மையினால், சக மனிதனுக்கு நான் எதை விரும்புகின்றேனோ அதையே என் சகோதரனுக்கும் நான் விரும்பாதவரை நீ உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியாது என்று நபிகள் நாயகம் சொன்னார்களே, அதுபோல மனிதர்களை நேசித்து விட்டுக் கொடுத்து சகிப்பு தன்மையோடு எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசை, சுயமரியாதை, எனக்கு தேவைப்படுகின்ற உரிமை, எனக்கு தேவைப்படுகின்ற நிம்மதி, அமைதி எல்லாமே அவனுக்கும் தேவை என்ற எண்ணம் எப்பொழுது நம்மிடத்திலே உருவாகுமோ அப்பொழுதுதான் அங்கே மனித நேயம் மலரும். அந்த மனித நேயம் மலர்கின்ற பொழுது அமைதி என்கின்ற நறுமணம் வீசும். எனவே அருமை சகோதரர்களே, மனிதர்களை நேசிக்க வேண்டும். மனிதர்களை நேசிக்காமல் அமைதி என்பது சாத்தியமில்லை. அமைதி என்று சொல்லுகின்ற பொழுது இஸ்லாமிய பார்வையில இறைவனோடு பெற வேண்டிய அமைதி, மனிதன் தனக்குள்ளே பெற வேண்டிய அமைதி, மனிதன் சமூகத்திலே பெற வேண்டிய அமைதி என்று மூன்றாக பிரிக்கின்றார்கள். இறைவனோடு பெற வேண்டிய அமைதி என்று சொன்னால், இறைவன் என்னை பொறுத்து அவன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்த இறைவனை ஒருவனாகவே கருதி, ஒன்றே இறைவன் என்று கருதி அவனுக்கு மட்டுமே அடிபணிந்து அவனை மட்டுமே வாழுகின்ற பொழுது என்னை பொறுத்து இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான். அதனால் இறைவனை பொறுத்து நான் நிம்மதி அடைகிறேன். இரண்டாவதாக தனக்குள்ளே அமைதி. மனிதன் என்னை இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற எண்ணத்தோடு தவறுகளிலிருந்து விலகி வாழுகின்ற பொழுது அவனுடைய உள்ளத்திலே அமைதி ஏற்படுகிறது. மூன்றாவதாக சமூகத்தில் அவர் பெற வேண்டிய அமைதி, அதை பற்றித்தான் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆக சமூக அமைதி என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதன் அதிகமாக தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பது தன்னுடைய தனிமையான வாழ்க்கை விட அதிகமாக சமூகத்திலேதான் அவன் தொடர்பு கொண்டவனாக இருக்கிறான். எனவே அந்த சமூக அமைதியை ஏற்படுத்துவது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை. தனி மரம் தோப்பாகாது என்று சொல்லுவார்களே, அதுபோலத்தான் ஒரு தனி மனிதன் தனித்து வாழ்ந்துவிட முடியாது. அவன் சம்பந்தப்பட்ட சமூகத்தோடு அவன் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது, உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், இந்த சமூகத்திலே, குறிப்பாக இந்திய நாட்டிலே வாழுகின்ற பொழுது இது மிகவும் சிறப்பானது ஒரு பங்களிப்பு நாம் தந்தாக வேண்டும். இங்கே பேராசிரியர் குறிப்பிட்டது போல உலகத்திலேயே மிக சிறந்த ஜனநாயக நாடு இந்த நாடு. இந்த நாட்டிலே பல்வேறு சமூகத்தவர்கள், பல்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்கள், பல்வேறு மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள், பல கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்கள் வாழுகின்ற பொழுது அந்த மற்றவர்கள் என்று சொல்லப்படுகின்ற என்னை போன்ற மனிதர்கள் வைத்திருக்கக்கூடிய கொள்கை, கலாச்சாரம், மதம், மொழி ஆகியவற்றுக்கு நான் உரிய கண்ணியத்தை தருகின்ற பொழுதுதான் என்னுடைய மதத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் என்னுடைய மொழிக்கும் என்னுடைய அத்தனை விஷயங்களுக்கும் அங்கிருந்து நான் கண்ணியத்தை பெற முடியும். அங்கேதான் நிம்மதியும் அமைதியும் பிறக்கிறது.
ஆக இந்த இந்திய நாட்டிலே நீங்கள் பாருங்கள், இங்கே அறிமுக உரையிலே சொல்லுகின்ற பொழுது 6000த்திற்கும் அதிகமான ஜாதி பிரிவுகள், 1700க்கும் அதிகமான மொழிகள் இங்கே பேசப்படுகின்றன, பல்வேறு கலாச்சாரங்கள். நம்முடைய மதிப்பிற்குரிய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஒரு கூட்டத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது சொன்னார்கள், pluralism and tolerance are the hallmark of our civilization என்று சொன்னார்கள். பன்முகத்தன்மையும் சகிப்புத்தன்மையும் நம்முடைய நாட்டினுடைய தனித்தன்மை, நம்முடைய நாகரிகத்தின் அடையாளம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆக வேற்றுமையிலே ஒற்றுமை என்பதுதான் நம்மை உலகத்திலே ஒரு தனி அந்தஸ்து கொடுத்து மற்ற நாடுகள் நம்மை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இங்கு சாதாரணமாக கிடைத்து விடாது. பன்முக சமூகங்களுக்கு மத்தியிலே நாம் வாழுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு சுலபமாக ஏற்பட்டுவிட முடியாது. மாறாக அதற்கு அதிக சகிப்புத்தன்மை வேண்டும். இந்த சகிப்புத்தன்மை இல்லாமல் பன்முக சமூகங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக நாம் அமைதியை ஏற்படுத்தி விடுவது என்பது கடினமான ஒரு விஷயம். ஆக அருமை சகோதரர்களே, இந்த நாடு மிக சிறந்த ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டிலே பல்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள், மதங்களை சார்ந்தவர்கள் வாழ்கின்ற பொழுது, அருமை சகோதரர்களே, இந்த நாடு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டை வடிவமைத்தவர்கள், சட்டத்தை வடிவமைத்தவர்கள், இது ஒரு செக்யூலர் நாடு என்று சொல்லி இங்கே வாழுகின்ற எல்லா மனிதர்களுக்கும் பிரிவு 25A குறிப்பிட்டது போல அவர்கள் விரும்பிய மதத்தை பின்பற்றலாம், அதை பிரச்சாரம் செய்யலாம், அதை கடைபிடிக்கலாம் என்றெல்லாம் அனுமதி கொடுத்து இங்கே கருத்துரிமை, இங்கே வாழ்வுரிமை என்று எல்லாவித உரிமைகளையும் இந்த நாடு நமக்கு கொடுத்திருக்கிறது. எனவே இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நாம் மிக சிறப்பான முறையிலே சுதந்திரத்துக்கு முன்பாக தோளோடு தோள் கொடுத்து எப்படி ஆங்கிலேயரிடமிருந்து நாம் இந்த நாட்டை விடுதலை பெற செய்தோமோ அதே ஒற்றுமையுடன் இங்கே நாம் வாழ்வதற்காகத்தான் நாம் முயற்சிகளை மேற்கொண்டோம். பாகிஸ்தானுக்கு சென்றவர்கள் சென்று விட்டார்கள். இங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த நாடு, இந்த நாட்டில் நாங்கள் பிறந்திருக்கிறோம், இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக நாங்கள் தியாகம் செய்திருக்கிறோம் என்ற வகையிலே முஸ்லிம்களுடைய பங்களிப்பு ஒரு கணிசமான அளவுக்கு இருந்த காரணத்தினால் இங்கே மாமன் மச்சானாக, சகோதர சகோதரிகளாக இங்கே இந்துக்களும் முஸ்லிம்களும் வாழ்ந்து வருகின்றார்கள். எனவே இந்த நாடு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, இந்த அற்புதமான வளங்களை கொண்ட, ஒற்றுமையை கொண்ட இந்த நாட்டிற்கு சில ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி ஏற்பட்டிருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது. இது இன்று நேற்று அல்ல, இது ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு காலமாக அருமை சகோதரர்களே, இந்த பிரிவினைவாதிகள், இந்த சமூக விரோதிகள் இன்று நேற்று அல்ல இந்த பிரிவினை பற்றி பேசுவது. இது ஆரம்ப காலம் தொட்டே, இன்னும் சொல்ல போனால் 1901 ஆண்டிலே இங்கே வாழ்ந்த ஒரு தலைவர் இந்த நாட்டிலே சொல்லுகிறார், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் இந்துக்களும் என்றைக்குமே ஒன்று சேர முடியாது. அவர்கள் இருவேறு இனத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் ஒன்று இணைவது என்பது சாத்தியமே கிடையாது. இங்கே இரண்டு தேசியங்கள் இருக்கின்றன, ஒன்று முஸ்லிம் தேசம், இன்னொன்று இந்து தேசம். இந்த தேசியவாதிகள் ஒரு இடத்தில் இருக்க முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதற்கு பிறகு ஆங்காங்கே நடைபெறுகின்ற ஒரு சில வகுப்பு மோதல்களை தவிர இந்த நாடு ஒற்றுமையாகத்தான் இருந்தது. அவர்களுடைய அந்த முயற்சி, அந்த விஷமத்தனமான முயற்சி பலன் கொடுக்கவில்லை, ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்து வந்தார்கள். ஆனாலும் அவர்கள் ஓய்ந்து விடவில்லை, அவர்கள் நிராசை அடைந்து விடவில்லை. மாறாக கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புக்காக அவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு அவருடைய கரங்களிலே அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதை விட்டு விடுவார்களா? இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடுவார்களா? இதுதான் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம். அதை சிறப்பான முறையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டிலே என்ன ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு நாட்டினுடைய சிறப்பு பற்றி
சொன்னார்கள், பாருக்குள்ளே சிறந்த நாடு நம் பாரதத்தின் நாடு என்று. அப்படிப்பட்ட சிறந்த நாடு என்று சொல்லுகின்ற பொழுது வள்ளுவன் தன்னுடைய பார்வையிலே ஒன்றை சொல்லுகிறார். ஒரு சிறந்த நாட்டிலே என்ன இருக்கக்கூடாது என்று சொன்னால் அங்கே பசி இருக்கக்கூடாது, பிழி இருக்கக்கூடாது. அந்த பசியும் பிழியும் பிளவுகளும் இருந்தால் அந்த நாடு உருப்படாது. அதை சொல்லுகின்ற வள்ளுவன் அடுத்து சொல்லுகிறான், இங்கே ஒரு பசியும் ஓவா பிணி செருப்பகை சேராது என்பது நாடு என்று சொல்லுகின்ற வள்ளுவன் அடுத்த குரலிலே சொல்லுகிறான், பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் என்று சொல்லுகிறான். பல பல குழுக்களாக மனிதர்கள் பிரிந்திருப்பதும் பாழ் செய்கின்ற உட்பகை. ஒரு நாட்டிலே உள்நாட்டிலே கலவரங்கள் இருக்கின்ற பொழுது ஒரு வெளிநாட்டிலே இருந்து நம் மீது படையெடுக்கக்கூடிய அந்த சக்தி எதிர்த்து நிற்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஆக ஒரு சிறந்த நாட்டிலே என்ன இருக்கக்கூடாது என்று சொன்னால் பல குழுக்களாக மக்கள் பிரிந்திருப்பதும் உட்பகையும் வேந்தலிக்கும் கொன்குறும்பும் இல்லது நாள். அதாவது அதிகாரம் படைத்திருக்கக்கூடிய அந்த அதிகார பீடத்திலே இருப்பவர்களுடைய மனங்களிலே கொலை வெறி இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் இருந்தால் அந்த நாடு சிறந்த நாடு என்று வள்ளுவன் தன்னுடைய பார்வையிலே சுட்டி காட்டுகிறார். ஆனால் அருமை சகோதரர்களே, சமீப காலமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், புள்ளி விவரம் உள்துறை அமைச்சர் இருக்கிறார். ஒரு ஆண்டிலேயே 2017 ஆண்டிலேயே 17% இன மோதல்கள், 756 வழக்குகள் ஒரு ஆண்டிலேயே திடீரென்று அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கு உள்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலே அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். குறிப்பாக 7 மாநிலங்களிலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. உத்தரப்பிரதேசத்திலே, மத்திய பிரதேசத்திலே, குஜராத்திலே, கர்நாடகாவிலே இப்படி அவர்கள் அடுக்கிக் கொண்டே போகின்றார்கள். பீகாரிலே இந்த உட்பகையின் மூலமாக மோசமான விளைவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பல வழக்குகள் அங்கே பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆக இந்திய நாடு எங்கும் வெளியிலே ஒரு போர் மேகம் என்று சொன்னார்கள். அந்த போர் மேகத்தை எப்படி முறியடிக்க முடியும்? இங்கே உள்நாட்டு கலவரங்கள் அதிகமாக இருக்கின்ற பொழுது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுக்கு என்ன காரணம்? இதற்கு என்ன காரணம்? இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாடு, பாருக்குள்ளே சிறந்த நாடு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை மாட்டிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நாம் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் தீர்வுகளை பார்க்க முடியும். அப்படி நாம் காரணங்களை பார்க்கின்ற பொழுது என்ன என்று சொன்னால், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மிக மிக சொற்பமானவர்கள், அவர்கள் இந்த மதத்தை அந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன் என்று சொன்னால் வகுப்புவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் அவர்களுக்கு மதம் கிடையாது, அவர்களுக்கு சமயம் கிடையாது. ஏன் என்று சொன்னால் எந்த மதமும் சமயமும் பகைமையை வெறுப்பை எதுவுமே ஊட்டுவதில்லை. எனவே அவர்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. ஆனால் உலகத்திலே முஸ்லிம்களை பயங்கரவாதத்தோடு இஸ்லாத்தோடு சேர்த்து பேசுவார்கள். முஸ்லிம் பயங்கரவாதிகள், இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று சொல்லுவார்கள். அதை ஒபாமா அவர்கள் மிகவும் கடுமையாக கண்டித்திருக்கின்றார்கள். அமெரிக்க நாட்டிலே முஸ்லிம்களுடைய தீவிரவாதம் என்பது 100 4 பங்குதான் இந்த பிரிவினை விஷயத்தில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்று அந்த நாட்டினுடைய FBI உளவு நிறுவனம் நிரூபித்திருக்கிறது. ஆக இந்த பொய்யான தகவல்கள் எல்லாம், இந்த தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தீவிரவாதிகளுக்கு மதத்தோடு நாம் என்றைக்குமே இணைத்து பேசக்கூடாது, சமயத்தை இணைத்து பேசக்கூடாது. ஆக இந்த சில தொகையில இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த வகுப்புவாதிகள், பாசிசவாதிகள், அவர்களுடைய ஆதிக்க மனப்பான்மைதான் அருமை சகோதரர்களே இங்கே பிளவுகளை உண்டாக்கி அதிலே குளிர்காய வேண்டும் என்பதுதான் உரிய நோக்கம். இந்த ஆதிக்க மனப்பான்மை கொண்டவர்களோடு எப்பொழுதுமே ஆரம்பத்தில் இருந்தே அவர்கள் சொன்னார்கள், இங்கே முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒன்றாக வாழ முடியாது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? முகமது அலி ஜின்னா அவர்கள் கூட பிரிவினையை பேசவில்லை. அப்பொழுது 1900 தொடக்கத்திலே முஸ்லீம்களும் இந்துக்களும் வாழ முடியாது என்று சொல்லுகின்ற பொழுதுதான் ஜின்னாவுடைய சிந்தனையிலே பாகிஸ்தான் என்கின்ற எண்ணம் வருகிறது. இங்கே வாழ முடியாது என்று இங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த வகுப்புவாத தலைவர்கள் சொல்லிவிட்டார்கள். 2 இனங்கள் இருக்க முடியாது, ஒரு உரைக்குள்ள 2 கட்சி இருக்க முடியாது என்று சொல்வது போல பிரிவினைக்கு அன்றைக்குத்தான் அவர்கள் விதை ஊன்றினார்கள். ஆக அந்த வகுப்புவாதிகளுடைய ஆதிக்க மனப்பான்மைதான்
அருமை சகோதரர்களே, இது எல்லாவற்றுக்கும் காரணம். அவர்கள் மோத விடுவார்கள். இவர்கள் செய்யக்கூடிய பொய் பிரச்சாரத்தை பாருங்கள். இந்துக்களுடைய மனங்களிலே சில வெறுப்பு விதைகளை விதைத்து பொய் பிரச்சாரம், அவதூறு பிரச்சாரத்தை செய்து அதன் மூலமாக இந்து மதத்தினுடைய ரட்சகர்கள் நாங்கள் தான், அதனுடைய அறங்காவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லி அவர்களுடைய ஆதரவை பெற்று இங்கே கலவரத்தை தூண்டி ஆதிக்கம் செலுத்தலாம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நூற்றாண்டு காலமாக அவர்கள் செய்த முயற்சிக்கு இந்து மத சகோதரர்கள், இந்து மதத்தை சார்ந்தவர்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்பதுதான் ஆறுதலான விஷயம். அருமை சகோதரர்களே, இந்த இந்துவை சகோதரர்கள் இந்து மதத்தை சார்ந்த உண்மையான சமயவாதிகள். என்றைக்குமே அவனை வெறு, அவனுடைய மதத்தை வெறு என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல. இந்த விஷத்தை பரப்புகின்றவர்கள் எல்லா இடங்களிலுமே இருக்கக்கூடியவர்கள். நான் என்னுடைய உரையுடைய இறுதியில் அதற்கு என்ன தீர்வு என்று சொல்ல வருகிறேன். இவர்கள் செய்ய பொய் பிரச்சாரத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வெற்றி அடைந்து கொண்டே வருகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்து சகோதரருடைய மனங்களை எப்படியெல்லாம் மயக்குகிறார்கள் என்று சொன்னால் எங்கிருந்து தெரியுமா? முதலாவதே பொய் பிரச்சாரம் தான். அவருடைய அஜெண்டாவே என்னவென்று சொன்னால், அவருடைய கொள்கையே என்னவென்று சொன்னால், கோட்பாடு என்னவென்று சொன்னால் பொய் சொல்லி நம்ப வைக்கும். என்ன பொய்? எங்கிருந்து பொய்? காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற கோட்ஸே கையில எழுதி இஸ்மாயில் எழுதி கொண்டதிலிருந்து காந்தியை கொன்றவன் ஒரு சமயத்தை சார்ந்தவன். ஆனால் அவர் தன்னுடைய கையிலே என்ன பெயர் பச்சை குத்தி இருந்தார் என்று சொன்னால் இஸ்மாயில். ஆக காந்தியை கொன்ற உடனே நெஹ்ரு அவர்கள் ரேடியோவில் பேசுவதற்கு முன்பாகவே அங்கே சொல்லுவார்கள், உண்மை காலனி அணிவதற்கு முன்பாக போய் உலகத்தை சுற்றி வந்துவிடும் என்று சொல்வார்களே, அதுபோல இந்த இந்திய நாட்டிலே முஸ்லீம் தான் காந்தியை கொன்றான். அன்று ஆரம்பித்த அந்த பொய் பிரச்சாரம் இன்றைக்கு ராம்குமார் சசிகுமார் வரை நீங்கள் எல்லோரும் பத்திரிகையாளர்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இங்கே போலீஸ் விசாரணை நடைபெறுவதற்கு முன்பாகவே கொலை நடைபெற்ற அடுத்த நிமிடத்திலே இது தாக்கியது முஸ்லிம். இன்றைக்கு கோயம்புத்தூரிலே கூட நடைபெற்ற அந்த கலவரங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், இன்வெஸ்டிகேஷன் வருவதற்கு முன்பாகவே அங்கே ஒரு முஸ்லிம் அமைப்புடைய பெயர் சொல்லப்படுகிறது. ஆக பொய் பிரச்சாரம், அவதூறு பிரச்சாரத்தின் மூலமாக இங்கே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே சண்டையை உருவாக்க வேண்டும். இதன் மூலமாக நாம் குளிர்காய வேண்டும் என்பது அந்த வகுப்புவாதிகள். அவர்களுக்கு மதம் கிடையாது, சமயம் கிடையாது. இரண்டாவதாக சகோதரர்கள் செய்த பொய் பிரச்சாரம், மதமாற்றம் செய்கிறார்கள். சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை மத மாற்றம் என்பது செய்யக்கூடாது. இது குர்ஆனுடைய கட்டளை. குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது. இறைவன் சொல்லுகிறான், அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு. ஆக கட்டாயம் என்பதோ திணிப்பு என்பதோ இஸ்லாத்திலே கிடையாது. இது குர்ஆன் மறுக்கக்கூடிய, தடை செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் என்ன சொல்லுகிறார்கள்? மதமாற்றம் செய்கின்றார்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரம். அடுத்ததாக லவ் ஜிஹாத். இந்த வார்த்தையை நம்முடைய உள்துறை மந்திரி ராஜ்நாத் சிங்குக்கே தெரியாது. அவரிடத்தில் பத்திரிகையாளர் கேட்கிறார்கள், லவ் ஜிஹாத் என்றால் என்ன, அப்படி என்றால் என்ன என்று அவர் திருப்பி கேட்கிறார். ஆக இந்த வகுப்புவாதிகள் இந்த அரசியலிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு லவ் ஜிஹாத், நம்முடைய இந்து மதத்தினுடைய இளம் பெண்களை எல்லாம் காதலித்து அவர்கள் மதம் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்து மதத்தை சார்ந்த பெண்களை ஒரு முஸ்லிம் திருமணம் முடிப்பதும், முஸ்லிம் மார்க்கத்தை சார்ந்த முஸ்லிம் பெண்களை இந்துக்கள் திருமணம் முடிப்பதும் இது ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய, பல்லாண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான். நாங்கள் எங்களுடைய பெண்களை பார்த்து, இளம்பெண்களை பார்த்து சொல்லுகிறோம், மார்க்கத்திற்காக நீங்கள் மதம் மாறாதீர்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது ஏதோ புதியதாக கண்டுபிடித்தார்கள் போல இவர்கள் லவ் ஜிஹாத் மூலமாக இவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரம். கேரளாவிலே அது கோர்ட்டிலே அது இல்லை என்று நிரூபிக்கப்பட்டது. நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் கூட இது என்னவென்று எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். ஆக ஒரு பொய் பிரச்சாரம். அடுத்ததாக முஸ்லிம்களை வெறுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே பிரச்சாரம். முஸ்லிம்களை நீங்கள் வெறுக்க வேண்டும். குர்ஆன் வன்முறையை போதிக்கிறது. அருமை சகோதரர்களே, தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்ட குர்ஆன் இருக்கிறது, நீங்கள் எடுத்து பாருங்கள்.
குர்ஆன் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒரு மனிதனை நியாயமின்றி கொலை செய்தார், ஒரு மனிதனை நியாயமின்றி கொலை செய்தால் மனித குலத்தையே கொள்வதற்கு சமம் என்று குர்ஆன் சொல்கிறது. சந்தேகம் இருந்தால் நீங்கள் எடுத்து பாருங்கள். நபிகள் நாயகம் கூறுகின்றார்கள், முஸ்லிம் அல்லாத ஒருவனை இஸ்லாமிய ஆட்சியில் நடக்கக்கூடிய நாட்டிலே முஸ்லிம் அல்லாத ஒருவரை கொன்றுவிட்டால் கொன்றவன் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை கூட நுகர முடியாது என்று சொன்னார்கள். சொர்க்கம் போவது ஒரு பக்கம் இருக்கட்டும், சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை கூட நுகர முடியாது என்று சொன்னார்கள். ஆக சமய நல்லிணக்கத்தை இந்த குர்ஆனும் நபிகள் நாயகம் அவர்கள் போதிக்கின்றார்களே தவிர மதத்தை வெறு என்று குர்ஆன் சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர்கள் வணங்குகின்ற அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் ஏசாதீர்கள். குர்ஆனுடைய வசனம். அவர்கள் எதை வேண்டுமானாலும் வணங்கிக் கொண்டு போகட்டும், அவர்கள் வணங்குகின்ற தெய்வம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஏசாதீர்கள். இது குர்ஆன் போதிக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆக குர்ஆனும் நபிகள் நாயகம் அவர்களும் சொல்லாத ஒரு விஷயத்தை குர்ஆன் சொல்லுவதாக அவர்கள் பொய் பிரச்சாரத்தை முடித்து விடுகின்றார்கள். முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை பெருகுகிறது, நாளைக்கு அவர்கள் பெரும்பான்மையாக மாறிவிடுவார்கள். இது ஒரு பொய் பிரச்சாரம். 0.04 என்கின்ற அளவிலே முஸ்லிமுடைய மக்கள் தொகையிலே ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. 0.04 என்கின்ற வீதத்திலே இதை விரிவுபடுத்தி நாளைக்கு இந்த நாடே, அருமை சகோதரர்களே, இந்த நாட்டை 800 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் முகலாய மன்னர்கள் நினைத்திருந்தால் இந்த நாட்டை அவர்கள் இஸ்லாமிய முஸ்லிம் நாடாக மாற்றியிருக்க முடியும். ஆனால் மிக அதிகமாக ஆட்சி புரிந்தார்கள். அமைதியும் நல்லிணக்கமும் அந்த நாட்டிலே தவழ்ந்தது. ஆக இது ஒரு பொய் பிரச்சாரம். அடுத்ததாக தேசபக்தி அற்றவர்கள் யாரை பார்த்து சொல்லுகிறார்கள்? அருமை சகோதரர்களே, வரலாற்றை படிக்காதவர்கள் இதை நம்ப முடியும், இதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தேசபக்தி, எங்களுடைய தேசப்பற்றை யார் சந்திப்பது? விடுதலை போராட்டத்திலே எந்தவித பங்கும் எடுத்துக் கொள்ளாதவர்கள், மன்னிப்பு கடிதம் எழுதி ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துவிட்டு விடுதலாகி வந்தவர்கள், எந்த தலைவனும் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டாதவர்கள் யாரை பார்த்து தேசபக்தி அற்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள்? அருமை சகோதரர்களே, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அவர்களே சொல்லுகிறார்கள், 1856 சிப்பாய் புரட்சியில் இருந்து இந்த விடுதலை போர் ஆரம்பிக்க சொன்னார்களே, அந்த சிப்பாய் புரட்சி எங்கே நடைபெற்றது? யாரோடு சேர்ந்து அந்த கழகத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் திப்பு சுல்தான் ஒரு பரம்பரையை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்கிலேயருடைய குழந்தைகளுக்கு பயப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் திப்பு சுல்தான் வருகிறார் என்று சொன்னால் குழந்தை அழுவது கூட நிறுத்திவிடும். அப்படிப்பட்ட திப்பு சுல்தான் பரம்பரையில் வந்த இஸ்லாமியர்களை பார்த்து, அருமை சகோதரர்களே, ஆங்கிலேயரை மட்டுமல்ல ஆங்கில கல்வியை கூட நிறுத்த வேண்டும் என்று சொன்ன உலமா பெருமக்கள் ஃபத்வா கொடுத்தார்கள். ஆங்கிலமும் கூட நீங்கள் கற்கக்கூடாது என்று சொல்லி இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு புரட்சிகரமானவர்களாக உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள். இங்கே சிவகங்கையிலே வேலுநாச்சியார் அவர்களுடைய ஆட்சி பறிக்கப்பட்ட பொழுது அதை மீண்டும் பெறுவதற்காக தன்னுடைய ராணுவத்தையும் வீரகிகளையும் கொடுத்தோப்பியவர்கள் யார் என்று சொன்னால் இதே திப்பு சுல்தானுடைய தந்தை ஹைதர் அலி. அருமை சகோதரர்களே, இந்த கதர் என்று சொல்லுகின்றோமே, கதர் ஆடை, அந்த கதர் ஆடையை யார் போட்டது? அருமை சகோதரர்களே, இப்படி இருக்கக்கூடிய இந்த அற்புதமான தேசத்திற்காக அர்ப்பணிப்பு செய்தவர்களை பார்த்து சந்தேகப்படுகின்ற ஒரு நிலைமை இருப்பதை நாம் இவர்களுடைய பொய் பிரச்சாரமாக கருத வேண்டும். ஆக வரலாற்றை பிரித்து சொல்லுகின்றார்கள். பாட திட்டத்திலே முஸ்லிம்கள் ஒரு தீவிரவாதி என்று சொல்லுகின்றார்கள். மதரசாவிலே இஸ்லாமிய கல்வி போதிக்கப்படுகிற மதரசாவிலே பயங்கரவாதம் போதிக்கப்படுது என்று சொல்லுகிறார்கள். வாஜ்பாய் அவருடைய ஆட்சியில மதரசாவிலே என்ன போதிக்கப்படுகிறது என்று ஆராயப்பட்டது. ஆராய்ந்த பிறகு அங்கே மக்களவையிலே உள்துறை அமைச்சராக இருந்த அத்வானி அவர்கள் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார்கள், மதரசாக்களிலே பயங்கரவாதம் போதிக்கப்படவில்லை. ஆக எல்லாமே பொய் பிரச்சாரத்தின் மூலமாக அருமை சகோதரர்களே இந்த விஷம பிரச்சாரம் செய்யப்பட்டுக் கொண்டு வருகிறது. ஆக இன்னும் இப்படி இவருடைய இந்த பொய் பிரச்சாரங்களை அடுக்கிக் கொண்டே நம்மால் போக முடியும். இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இவர்கள் இருப்பார்கள், இவர்கள் எப்பொழுது தலையெடுப்பார்கள் என்று சொன்னால் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது, அதிகாரமும் ஆட்சியும் கிடைக்கின்ற பொழுது இந்த நாகப்பாம்பு மீண்டும் தலையெடுக்கும். இப்பொழுது அந்த அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது.
எனவே இந்துக்களுடைய மனங்களிலே முஸ்லீம்களை பற்றிய ஒரு வெறுப்பை போட்டு அவர்கள் அதிலே குளிர்காய விரும்புகின்றார்கள். எனவே அருமை இந்து சகோதரர்களே, எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, முதலாவதாக இந்த வகுப்புவாதிகளை அடையாளம் காணுங்கள். ஒரு முஸ்லிமை வெறு என்று சொல்லக்கூடிய, வெறுத்து விடு என்று சொல்லக்கூடிய இந்துவையும், ஒரு இந்துவை வெறுத்து விடுங்கள் என்று ஒதுக்குங்கள் சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவனையும் வகுப்புவாதியாக அடையாளம் காண வேண்டும். இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்பது வேற்றுமையிலே ஒற்றுமை. அதை தகர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இனம் காண வேண்டும், அவர்களை ஒதுக்க வேண்டும். அவருடைய அந்த பேச்சுகளில் இருந்து அவர்கள் நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் இவர்கள் வகுப்புவாதிகள் என்று. இரண்டாவதாக, நாம் அனைவரும் சகோதரர்களே நெருங்கி வந்து கருத்து பரிமாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும். நமக்கு மத்தியிலே ஏன் இப்படி வெறுப்பு விதைகளை தூவப்படுகின்ற பொழுது அது விருட்சமாக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கொள்கையை திரும்ப திரும்ப சொல்லுகின்ற பொழுது அதை நம்பக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே நாம் அடிக்கடி நெருங்கி வந்து நமக்கு மத்தியிலே கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். நல்லது கெட்டதுகளிலே நாம் அனைவரும் கலந்து கொண்டு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்க வேண்டும். மூன்றாவதாக, அருமை சகோதரர்களே, நல்ல பணிகளிலே, நன்மையான பணிகளிலே தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, நன்மையான விஷயங்களிலே, இறையச்சமான விஷயங்களிலே நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு செய்யுங்கள் என்று குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. ஆக மதுவை வெறுப்பது, மத துவேஷத்தை வெறுப்பது, இந்த பாலியல் பலாத்காரங்களை ஒழிப்பது, மானங்கெட்ட செயல்களை ஒழிப்பது, அமைதியை நிலைநாட்டுவது என்பது எல்லா மார்க்கமும் சொல்லக்கூடிய விஷயம்தான், எல்லா மரங்களும் சொல்லக்கூடிய விஷயம்தான். எனவே இந்த நன்மையான விஷயங்களில் நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். அடுத்ததாக, சமூக ஆர்வலர்களையும் சமூக சேவகர்களையும் நல்லிணக்கத்தை நாடுபவர்களையும் நல்ல சமய பெரியோர்களையும் ஒன்றிணைத்து ஒவ்வொரு பகுதியாக, ஒவ்வொரு வார்டு வாரியாக அமைதி மனிதநேய குழுக்களை உருவாக்கி வாரந்தோறும் நாம் கலந்து பேச வேண்டும். அடுத்ததாக, ஒருபோதும் அதிகாரத்தை மறந்தும் தப்பித்தவரையும் இந்த வகுப்புவாதிகளுடைய கைகளிலே கொடுத்து விடாதீர்கள். அவர்கள் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனாக இருக்கக்கூடிய வார்டு வாரியாக வரக்கூடிய அந்த பஞ்சாயத்து விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, அவர்களை அடையாளம் கண்டு நீங்கள் அவர்களை ஒதுக்குங்கள். அவர்களிடத்திலே அதிகாரத்தை கொடுத்து ஆட்சியை கொடுத்து விடாதீர்கள். அடுத்ததாக, இறுதியாக, எந்த செய்தியை பற்றியும் உடனடி முடிவெடுத்து விடாமல் தீர ஆராய்ந்து அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று கண்டுபிடித்து முடிவெடுங்கள். ஆக இந்த அளவோடு என்னுடைய தீர்வுகளை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவருக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும்.